ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது. காளீஸ்வரன் ஐயாக்கும் மாற்று ஊடக மையம் இந்த வீதி விருது விழாவில் வந்து கலந்துக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான மேடையாக இருக்குன்னா, ஜமா தான் சேர வேண்டிய சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு தெருக்கூத்து கலை தான் வந்து நம்மளுடைய ஆதி கலை. நான் பிலீவ் பண்ணுறது வந்து அதிலேருந்து தான் சினிமா எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதே நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி வந்து அந்த கலையை வச்சு படம் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இது ஒரு பாப்புலரான மீடியம் இல்லை, இது எப்படி பாப்புலர் மீடியம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு. ஆனால் ஜமாவோட ரிசப்ஷன் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து இதை படத்தை ஏற்றுக்கும் போது இன்னும் தெருக்கூத்து கலை மேலே உங்கள் எல்லாருக்கும் இருக்க காதலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இந்த மாதிரி கலை சார்ந்து வர்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேடையை பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த கலைகளுக்கு வந்து மேடைகள் வந்து தர மறுக்கப்பட்டதோ அந்த அந்த கலைகள் வந்து இங்கே மேடை ஏறுறது தான் வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த உண்மையான மேடையில் விருது வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். என்னோடய சக கலைஞர்கள் இவங்களெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். தொடர்ந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கிறேன். அவங்களோட இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்னை இங்கே அழைச்ச காளீஸ்வரன் ஐயாக்கும் மாற்று ஊடக மையத்திற்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு விழா நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட செயலராக இருக்கேன் திருவண்ணாமலையில். அதனால் இப்படி ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட எனக்கு காளீஸ்வரன் தோழர் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஏன்னா என்னுடைய அநீதி கதைகளினுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு எங்கள் இயக்குனர் ராஜமுருகன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து சரத் தான் எடிட்ரு. எனக்கு அது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தெரிவித்துக்கிறேன். என்னென்னா மாவோ சொன்ன மாதிரி கலையாவும் மக்களுக்கு அந்த ஒரு மூடில் தான் நான் வந்து பராரியை எடுத்தேன். எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்கல. நான் அந்த படம் வெறும் 80 லட்சம் ரூபாயில் எடுத்த படம். ஏன்னா நான் எப்போதுமே போய் ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்கிறது இல்லை போய் அவங்க பின்னாடி நிற்கிறதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது. அதேமாரி பெரிய யூடியூப் நிறுவனங்களும் பெரிய பத்திரிகைகளும் கொடுக்குற மார்க்கில் எந்த வித ஒரு ஏற்பும் எனக்கு கிடையாது. இந்தமாரி மாற்று ஊடகமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் கொடுக்குற விருதும் கலை இலக்கிய பெருமன்ற கொடுக்குற விருதும் பெரியாரிஸ்டுகள் கொடுக்குற விருதும் அம்பேத்கர்களிஸ்டும் கொடுக்குற விருதை தான் நான் மிகப்பெரிய விருதாக கருதுவேன். ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மார்க் அளவிட வந்து அடைக்கவே முடியாது. அதில் எனக்கு எந்த விட உடன்பாடும் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை ஒரு வெகுஜன மக்கள் அவங்க மூலியமாக தான் கொண்டாடுவாங்க. அதை போய் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்குன்னு இதுக்கு இவ்வளோ மார்க் அளவிடு, இந்த டைரக்டரை கூப்பிட்டா விருது கொடுக்கணுன்ற நேரத்தில் இப்படி தொடர்ந்து நம்மளுடைய மாற்று ஊடக மையம் ஒரு சின்ன படமோ பெரிய படமோ ஆனால் எளிய மக்களுக்கான பேசிய அரசியலை கூப்பிட்டு அந்த இயக்குநர்களை கொண்டாடும் விதத்தில் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாரி செல்வர் சார் உள்ளிட்ட இயக்குநர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நாளை நம்பிக்கைகளாக இருக்கிற அத்தனை தம்பிகளுக்கும் வணக்கம். உண்மையாகவே வீதி விழா விருதுகளுக்கு நீங்கள் அழைச்சப்போ ஒரு கெத்தாக நம்மளும் நல்ல படம் பண்ணிட்டோம், மக்களுக்கான படைப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன் தெரியுமா, படம் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்கள் பண்ணீங்க பாருங்க. இங்கே இந்த மேடையில் நடந்த நிகழ்வுகள் 10 படத்துக்கு சமம், 100 படங்களுக்கு சமம். கருப்பண்ணசாமி ஆட்டம் தொடங்கி பெரியாரின் பேத்திகள் போட்ட ஆட்டம் வரை இதெல்லாம் எந்த சினிமாவும் பண்ண முடியாது. அதுலேயும் குறிப்பாக ஒரு கம்பு மேலே தம்பி நின்னாரு பாருங்க. தமிழ் சினிமாவில் இல்லை, உலக சினிமாவில் ஒரு ஹீரோவும் பண்ண முடியாது. அதெல்லாம் எதுவும் கிராஃபிக்ஸ் பண்ணால் உண்டு, அவ்வளவுதான். மக்களுக்கான படைப்பை நாட்டுப்புற கலைஞர்களை தாண்டி சினிமாக்காரங்களும் மற்றவங்களும் செய்யவே முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணர்த்துனுச்சு. காலையிலேயே வந்து பார்த்துருக்க வேண்டியது முதல்ல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த திரை விருதையும் ஒரு நிகழ்வாக உருவாக்கி ஐயா காளீஸ்வரன் ஐயா எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. நந்தன் படத்துக்கான வெற்றியை இந்த மேடையில் நான் உணர்கிறேன். அடித்தட்டு மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும். வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் 1000 இருந்தால் கூட மனம் முழுக்க பரவி போன சாதிய வெறி அவங்கள அந்த அதிகாரத்தில் உட்கார விடாமல் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற அவலத்தை தான் நான் நந்தன் படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தேன். நந்தன் படத்துக்கு
வந்த விமர்சனங்களை நானும் என்னுடைய உதவி இயக்குனர்களும் எப்போவுமே மனமோந்து ஏற்றுப்போம். ஆனால் நந்தன் படத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் தமிழகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அதிகாரத்துக்கு வா, அதுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு அப்படிங்கிறார் அம்பேத்கர். அதிகாரத்துக்கு வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதற பஞ்சாயத்து தலைவர்களை பற்றின கதை தான் நந்தன். இங்கே கிடைக்கிற அத்தனை பாராட்டம், இங்கே கிடைக்கிற அத்தனை பெருமிதங்களும் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா இது அவங்களோட கதை, அவங்களோட கண்ணீர், அவங்களோட துயரம். அதை படமாக பண்ண எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. நிஜமாவே வாழ்கிற அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு வலியுறுத்தி காளீஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், ஒருங்கிணைச்ச தம்பி ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு 4000-5000 பேருக்கு நடுவில் நாங்கள் விருது வாங்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமான ஐயா காளீஸ்வரன் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்னு எனக்கு தெரியல. இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு இந்த வீதி விருது விழா கிடைக்கிறது எனக்கு பெரிய மரியாதையாக நான் எடுத்துக்கிறேன். உங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப மெய் சிலிர்த்துச்சு. அடுத்த படங்களில் உங்களை மாதிரி கலைஞர்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது நம்ம கல்ச்சரில், நம்ம கலாச்சாரம், இதை மிஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம காலம் தாண்டி போகணும். அதுக்காக சினிமாக்கள் மூலம் இதை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு விருது நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டே பேசியிருந்தால் கூட எதாவது பேசிட்டு ஓடிருப்போம். ரொம்ப நேரம் என்னடா பேச போகிறோம், எதையா வளரிடுவோமா, அந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். காளீஸ்வரன் ஐயா இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸு மாதிரி நடத்துகிற இந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்னை இன்வைட் பண்ண வரும்போது தான் எனக்கு இப்படி ஒன்று நடக்கும், இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அப்போ தான் தெரியும். பட் என்னால் ஒரு 100 பேருக்கு இல்லை ஒரு 200 பேருக்கு இல்லை என்னால் எத்தனை பேருக்கு இது தெரியுதோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு நினச்சி தான் நான் வரேன். ஸோ என்னால் இது முடிஞ்ச அளவுக்கு நான் யாருக்கெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார், இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுடைய அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பசங்களுக்கு 3 வேளை உணவு, அது போக அவங்களுக்கு படிப்புக்காகவும் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேடை போயிருக்கேன் விருது வாங்க. பட் இதுதான் எனக்கு ஒரு மாதிரி கல்ச்சரலாக ஒரு ரூட்டடான ஒரு இடத்துல நிற்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய அந்த ஃப்ளோவாக அது வராது, அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு முன் வந்த மாற்று ஊடகம் மற்றும் வேலம்மாள் அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பையன் நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாலும் இதுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அது என்னன்னு தெரியல. அந்த பையனுக்கும் சரி, அதுக்கப்புறம் நடந்த நாட்டுப்புற கலைஞர் எல்லாருமே தான் இந்த இதுக்குள்ளே என்னை கொண்டு வந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் இருக்கிறதுலையும் என்னால் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறேன். என்னாலையும் இது இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் இது இன்னும் ஒரு 4-5 பேருக்கோ இல்லை ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு எப்படி தெரிஞ்சோ அதேமாதிரி தெரியணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை வெளியில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு, விருதுக்கு, அந்த மரியாதைக்கு ரொம்ப நான் நிகழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மூலம் இங்கே இருக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தொடர்ந்து வீதி விருது விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க இந்த வள்ளூர் கூட்டத்துலேருந்து லைலா காலேஜ் வரைக்கும் பறையடிச்சிட்டு அப்படியே ஒரு கலைஞர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் நானும் ஆடிட்டு வந்தேன் தான். ஸோ நான் இங்கே எனக்கு இங்கே அவங்க இதுபடி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம ஒரு பயணித்து சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது சரியான இடத்துக்கு வந்தவங்களை அங்கீகரிக்கிறது வீதி விருதுலாவில் மிக முக்கிய பங்கு நடந்துகிட்டே இருக்குது. இந்த தருணத்தில் காளீஸ்வரன் ஐயாவுக்கும் இதை நடத்துகிற எல்லோருக்கும் நன்றி.
கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.